யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். Praise the Lord. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து எந்த ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் செய்தாரோ அதே பிரசங்கத்தை நாம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தாங்களை ஏழையாக எண்ணாதீர்கள், ஏனென்றால் உங்கள் பேங்க் அக்கவுண்டில் பைசா இல்லை என்பதற்காக மற்றும் உங்களுடைய பிசினஸ் முன்னேறவில்லை என்பதற்காக இட்ஸ் ஓகே. உங்களுடைய வேலை இந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்வது. ஒருவேளை நீங்கள் இந்த ராஜ்யத்தை புரிந்து கொண்டிருந்தால் மற்ற எல்லாம் அங்கு தானாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் விரும்புகிறார் உங்களுக்கு இப்படியாக ஆகப்படிக்கு இந்த ராஜ்யம் உங்களுக்கு சத்தியமாக வேண்டும். இந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்வது, இந்த ராஜ்யத்தை வாழ்வது, இந்த ராஜ்யத்தை பெருக செய்வது உங்களுடைய ஜீவனின் நோக்கமாக இருக்க வேண்டும். உண்மை ஆராதிக்கின்றோம், உண்மை மரியாதை செலுத்துகிறோம். நீரே அன்புள்ளவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர். உங்களுடைய அன்பிற்காக, உங்களுடைய தயவிற்காக, உங்களுடைய ராஜ்யத்திற்காக, உங்களுடைய ஆட்சிக்காக நீரே உண்மை உள்ளவர், நீரே பரிசுத்தர், நீரே நீதிமான். சகல புத்தி ஞானம் உம்முடையது, மகிமை உம்முடையது, எழுதப்பட்டது எல்லாம் உம்முடையது, இந்த உலகம் உம்முடையது, கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் ஒவ்வொன்றும் உடையது. நன்றி பிதாவே. இந்த தேசங்களும் உடையது பிதாவே. நீரே எல்லாத்திற்கும் மேலாக தேவனாக இருக்கிறீர். நீர் எப்பொழுதும் ராஜ்யம் ஆட்சி செய்கிறீர். ஓ தேவனே, உம்முடைய துதிக்கிறோம், உம்முடைய மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய கரங்களை வைத்துகிறோம். ஓ நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. நன்றி எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை தந்ததுக்காக. நன்றி எங்களுடைய நீதிமான ஆக்கினதற்காக. நன்றி. அதே பரிசுத்த ஆவியானவர், நீ இந்த உலகத்தை நீர் உண்டாக்கின அதே பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவிக்க செய்த அதே பரிசுத்தவன், அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. நீரே பெரியவர், வல்லமை உள்ளவர். நன்றி. நீ உம்முடைய குமாரன் மூலமாக செய்த அந்த காரியங்களை எங்கள் கரத்தை என்று கொடுத்ததற்காக நன்றி. எங்களை ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக மாற்றினதற்காக, உம்மோடு ஒருங்கிணைந்து பிரசங்கிக்கும்படியான அந்த காரியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. வெற்றியை நீர் தந்ததுக்காக உமக்கு, வெற்றியான சிறப்பான எங்கள் உண்டாக்கிறது. அப்படியான விருதத்தை கொடுத்ததுக்காக உண்மையில் அன்பு செலுத்த முடியும், உம்முடைய சிந்திக்கும்படியான ஒரு வித்தியை கொடுத்ததுக்காக நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இந்த நேரத்தை நீர் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் முன்னேறுபடியாக நாங்கள் சொல்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவி ஆத்ம சரீரம் திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சொல்லலாம். மகிமை மகிமை. சொல்லுங்கள். நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன், ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது, நான் ராஜ்யத்துக்கு ஜீவிக்கிறேன். சரி, நான் ராஜ்யத்துக்குரியவன், நான் ராஜ்யத்திற்காக இருக்கிறேன், ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. நான் கூறியது போல ரொம்ப முக்கிய கற்பிக்க வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்ததை அதற்காக நாம் நல்ல ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும். அதனுடைய ராஜ்யத்தின் பிரசங்கம் கவனம் செலுத்துங்கள். நான் கூறினேன், யூதர்களுக்கு இந்த ராஜ்யம் கிடைக்க இருந்தது, ஆனால் யூதர்கள் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. தேவன் அந்த ராஜ்யத்தை எடுத்து அப்படியான ஒரு ஜாதிக்கு கொடுத்து விட்டார், அதை கண்ணி கொடுப்பவர்களாக மட்டும். ஏனென்றால் நானும் நீங்களும் 1000 ஆண்டு அந்த ஆட்சிக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் அந்த சமயத்தில் யூதர்கள் அந்த ராஜ்யத்தை வாழும்படியாக கற்றுக்கொள்வார்கள். இந்த ராஜ்ய வார்த்தை நீங்கள் இப்பொழுது கேட்கிறீர்கள். நான் ராஜ்யத்திற்குரியவன், ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது, நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன், நான் ராஜ்யத்திற்காக இருக்கிறேன். இதே வார்த்தையை நீங்கள் யூதருக்கு கொடுத்தீர்கள், அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் முழுமையாக அதை எதிர்ப்பார்கள், முழுமையாக. இதனால் தான் அதல்ல அவர்கள் எதிர்க்க விரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த புத்தி இல்லை இந்த சமயத்தில் புரிந்து கொள்ளும்படியாக.
நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் எப்படியாக செயல்படுகிறார் என்று. மனிதர்களுக்கு புத்தி கொடுப்பது, மனிதர்களுக்கு புரிதலை கொடுப்பது தேவனுடைய வேலை. இது ஒரு சிறிய வார்த்தையாக இருக்கலாம். எப்படி என்றால், நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவன், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது மற்றும் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இருக்கிறேன். யூதர்கள் ரொம்ப படித்தவர்கள், ஆனால் இந்த 4 வரியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த சத்தியம் அவருடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த ராஜ்யத்தை தள்ளிவிட்டார்கள். எழுப்புதல் வராத வரைக்கும், அந்த 7 வருடங்கள் கழியும் வரைக்கும், நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட திரும்ப வரும் வரைக்கும் இந்த 4 வார்த்தைகள் அவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். ஸோ நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. ஒருவேளை நீங்கள் இதை கேட்கிறீர்கள், நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் இது ரொம்ப பெரிய உண்மை. ஜனங்கள் பணங்கள் கூட அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. நல்ல படித்தவர்கள் கூட இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு செயல்பட விரும்பவில்லை. அவர்களுடைய படிப்பறிவு இதை எப்பொழுதும் அவர்களுக்கு தெரியப்படுத்தாது. என்னவென்றால், நாம் ராஜ்யத்திற்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவே இருக்கிறேன். படிப்பறிவு உள்ளவர்கள் கூட இதை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவர் IITயில் சேரலாம், ஒருவர் IMMல் சேரலாம், லட்சங்கள் படிப்பில் செலவு செய்யலாம். ஆனால் இந்த ஒரு காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் விரும்பும் வரைக்கும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சந்தோஷமாக சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்கள், நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவன், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது, நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இருக்கிறேன். நான் திரும்பவும் கூறுகிறேன், கொஞ்சம் சமயம்தான் இருக்கிறது, எழுப்புதல் வரப்போகிறது. நான் எந்த ராஜ்யத்தை பற்றி பேசுகிறேனோ அந்த ராஜ்யத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கொஞ்ச காலங்கள் தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஓ, பாஸ்டர் சபையில் இந்த ராஜ்யத்தை பற்றி கூறினாரே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வாருங்கள், நாம் ஒரு வசனத்தை பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். Praise the Lord. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து எந்த தேசத்தை பற்றி பேசவில்லை, எந்த மதத்தை பற்றி பேசவில்லை. யாராவது உங்களுக்கு கூறலாம், இயேசு கிறிஸ்து எந்த மதத்தை உங்களுக்கு கற்பித்தார்? இயேசு கிறிஸ்து எந்த மதத்தையும் கற்பிக்கவில்லை. எதை பிரசங்கித்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் யாரும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு இங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயில் வந்து சென்று பாருங்கள். யாராவது உங்களை பிடித்து சென்றால் வழக்கறிஞர் கேட்பார், யாரை பிரசங்கிக்கிறாய் நீ? சார், மை லார்ட். மார்க் 1:14 நான் வாசிக்க முடியுமா? Praise the Lord. சிம்பிள். ஒரு நிமிடத்தில் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நாங்கள் யாருக்கு பின்னாடி இருக்கிறோமோ அவர் எப்பொழுதும் இதையே செய்யவில்லை. நீங்கள் எப்படி எங்கள் மேல் பழி செலுத்த முடியும்? குரு செய்ததை நாங்கள் செய்கிறோம். So to say. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து செய்தாரோ அதே பிரசங்கத்தை நாம் செய்யும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சந்தோஷமாக சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்த அந்த காரியத்தை செய்யும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிறியதொரு காரியத்தை செய்யும்படியாக அழைக்கப்படவில்லை. சிந்தித்து பாருங்கள். பானை முடிவு இந்த மண்பானை செய்கிறவர்கள், அவருடைய தகப்பன் கூறுகிறார், நீனும் இந்த வேலைக்கு வந்துவிடு. நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். யார் உட்காந்து இந்த மண்பானை வேலை செய்வார்? அநேக பேர் இப்படியாக கூறுவார்கள். ஆனால் இங்கு நாம் அதே வேலை தான் செய்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்கள் கூறும் பொழுது அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து தானாகவே அதை செய்தார். Praise the Lord. ஒரு பொழுதும் இதை மறந்து விடாதீர்கள். ஒரு பொழுதும் சிந்திக்காதீர்கள் நீங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று. ஒரு பொழுதும் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டாம், இயேசு கிறிஸ்து செய்த அந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்று. அநேக பேருக்கு தெரியவில்லை அவர்கள் எப்பொழுது பெருமைக்காரன் ஆகிவிடுகிறார் என்று. நான் ரொம்ப பெரிய ஆளாகிவிட்டேன், நான் எதற்கு சாலையில் சென்று ரெப்சைட் கொடுக்க வேண்டும்?
நான் எதற்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரிடத்தில் கூற வேண்டும்? கம் ஆன், இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவே கூட செய்தாரே. இயேசு கிறிஸ்துவும் கூட இதை விட பெரிய வேறு என்ன இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து, வேதம் கூறுகிறது, யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். நீங்கள் அச்சமற்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்க வேண்டாம், நாம் இதை செய்கிறோம் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் தங்களை சிறியவனாக நினைக்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் பணம் இல்லை என்று, அதற்காக மட்டுமல்ல உங்களுடைய பிசினஸ் முன்னேறவில்லை என்று. இட்ஸ் ஓகே. எப்பொழுதாவது நன்மை எதுவென்றால் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருப்பதே தான். இத்தனை பேருக்கு வீட்டில் ஏதாவது தொலைந்திருக்கிறது தெரியுமே, வீட்டில் ஏதாவது தொலைந்து விடுமே. இத்தனை பேருக்கு வீட்டில் தொலைந்திருக்கிறது. அப்படி பார்க்காதீர்கள், நீங்கள் வீட்டில் இல்லாதது போல. எல்லோரும் வீட்டில் தானே வந்திருக்கிறோம். வீட்டில் இருக்கிறீர்கள் தானே, ஏதாவது தொலைந்து விடுமே. நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். பின்பு நீங்கள் வேறு வேலையில் கவனம் செலுத்தி விடுகிறீர்கள். மற்றும் சில நாட்களுக்கு பின்னும் அந்த பொருள் தானாகவே கிடைத்து விடுகிறது. இது ஒரு கொள்கை. சில பொருள் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் விட்டு விடுவேன், அது தானாகவே கிடைத்துவிடும். இப்பொழுதாவது ஒரு வேலை செய்யாதது நல்லதாகத்தான் இருக்கும். இப்பொழுதாவது சில பேர் முன்னேறுவதற்காக அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். நான் சொல்கிறேன், ஒன்றும் செய்யாதீர்கள், நீங்கள் தானாகவே முன்னேறி விடுவீர்கள். ஒன்றும் செய்யாதீர்கள். ஒரு சிறுவன் தான் வளர்வதற்கு என்ன செய்கிறான்? ஒன்றும் செய்யல, அவன் விளையாடிக்கொண்டே இருப்பான். அவன் அப்படியாக சிந்திப்பதில் என்னுடைய வெயிட் கூட வேண்டும், என வளர வேண்டும். அவன் குடிக்கிறான், சாப்பிடான், விளையாடுகிறான், ஜீவிக்கிறான், வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அவன் ஒன்றும் செய்வதில்லையே. அநேக நேரத்தில் இவ்வளவாக கஷ்டப்படுகிறார்கள் முன்னேறுவதற்கு. அவர்கள் நினைக்கிறார்கள் முன்னேறுவது ரொம்ப கடினம் என்று. எத்தனை பேர் ரயிலில் பயணம் செய்தீர்கள்? ரயிலில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதில் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா அல்லது உட்கார்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா? ரயிலில் உள்ளே சென்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? அது அப்படியாக சிலர் ட்ரெயினில் நடந்து கொண்டிருந்தால் நாம் சொல்லுவோம், எனக்கு முன்னாடி போக விரும்புகிறான் என்று. அப்படியாக விளையாடுவது இல்லையா? சில பேர் ஹலோ 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 நீங்கள் பார்த்தது இல்லையா? ஏனென்றால் ரயிலில் நீங்கள் நடந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ரயிலில் நீங்கள் நடங்கள், எல்லாம் உட்காருங்கள். எப்படி என்றால் நீங்கள் அந்த இடத்தை அடைந்து விடுவீர்கள். அதே போலத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் கஷ்டப்படுவது எந்த பிரயோஜனமும் அல்ல. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கின்றால் செழிப்பில் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ இந்த ரயிலில் வந்து நீங்கள் நடக்க ஆரம்பித்து விடாதீர்கள். நீங்கள் ரயிலில் வந்து விட்டீர்கள். உங்களுடைய வேலை ரயிலில் ஏறுவது மட்டும்தான். மற்ற வேலை யார் செய்வார்? இந்த ரயில். அதே போலத்தான் உங்களுடைய வேலை தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்வது. பாருங்கள், நான் பார்த்த அந்த வசனத்திலிருந்து மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் கூறுகிறார் இங்கு, முதலாவது நீங்கள் ரயிலில் ஏறுங்கள், அப்பொழுது நீங்கள் அங்கு சென்று விடுவீர்கள். உங்களுடைய வேலை இந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்வதுதான். ஒருவேளை நீங்கள் இந்த ராஜ்யத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால் மற்றவைகள் எல்லாம் அங்கு இருக்கிறது. மற்ற பொருட்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா அப்படியாக நீங்கள் கடிதம் எழுதுகிறீர்கள், பின்பு மெயில் லெட்டரில் பின்பு ஏதாவது ஊட்டுகிறீர்களே, அதே போலத்தான் அவர் இங்கு கூறுகிறார். அவர் நமக்கு இங்கு காண்பித்துட்டார் நம்முடைய பங்கு எவ்வளவு முக்கியம் என்று. நம்முடைய ரோல் உலகத்தாரை போல அல்ல. நம்ம வீட்டு பற்றி கவலைப்படுவது அல்ல, குழந்தைகளுக்கு படிப்பு காண கவலைப்படுவதல்ல. நம்முடைய ரோல் ரொம்ப எளிதானது. அவர் கூறுகிறார், முதலாவது நீங்கள் ஞாபகத்து வையுங்கள். அநேக பேர் இதை இன்னும் புரியவில்லை. யூதர்களும் இதை புரிந்ததில்லை. ஏனென்றால் யூதர்கள் அந்த ராஜ்யத்தை எதிர்த்து விட்டார்கள். ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம், அவர்கள் ஒரு நாள் வந்து ஸ்டார் நியூஸில் அந்த ராஜ்யத்தை பற்றி பேசுவார்கள். முதலாவது அவர்கள் புரிந்து கொள்ளட்டுமே. நீங்கள் நினைக்கிற அவர்கள் நியூஸில் அவர்கள் சொல்வார்கள் தேவனுடைய ராஜ்யம் பெரியது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அன்று தான் அவர்களால் கூற முடியும். ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு ராஜ்யத்தை யார் புரிய வைக்க முடியும் என்றால் யார் ராஜ்யத்திற்குரியவர்களோ. சிந்தித்து பாருங்கள், எத்தனை வாரமாக நாம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரே வசனத்தை தான் நாம் தங்கியிருக்கிறோம். திரும்ப இதே வசனத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நான் ராஜ்யத்திற்குரியவன், ராஜ்யத்தை புரிந்திருக்கிறேன். எனக்கு ராஜ்யத்தை புரிய வைப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப எளிதான காரியம். நான் அந்த ராஜ்யத்தின் ஜீவனை ஜீவிக்கிறேன். அதனால் தான் உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஜீவிக்க முடியாது சொல்லிக் கொடுப்பது ரொம்ப லேசான காரியமாக இருக்கிறது. பட் யார் ராஜ்யத்தை பற்றி தெரியாதோ அவர்களால் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியாது. என்னிடத்தில் எந்த டெலி ப்ரொமோட்டர் இருக்கிறாரா? இல்லையே. எனக்கு டெலி ப்ரொமோட்டர் தேவையில்லை. ஏனென்றால் ராஜ்யம் எங்கே இருக்கிறது? எனக்குள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எந்த பொருள் எனக்குள் இருக்கிறதோ, எதை நான் அறிந்திருக்கிறேனோ அதை புரிய வைப்பதற்கு எனக்கு மனப்படம் செய்ய தேவையில்லையே. இது எனக்குள் இருக்கிறது. நீங்கள் என்னை தூக்கத்தை எழுப்பி கேட்டால் கூட, பாஸ்டர் அந்த ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும், நான் கூற வாருங்கள், 1 மணி நேரத்திற்கா அல்லது 2 மணி நேரத்திற்கா அல்லது 3 மணி நேரத்திற்கா நான் பிரசங்கித்து விடுவேன். ஏனென்றால்
அந்த ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. எனக்கு அதற்காக தயார்பட தேவையில்லை. Praise the Lord. தேவன் உங்களிடத்தில் இப்படியாக ஆகும்படியாக விரும்புகிறார். இந்த ராஜ்யம் உங்களுக்காக ஒரு சத்தியமாக வேண்டும். இந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்வது, இந்த ராஜ்யத்தை வாழ்வது, இந்த ராஜ்யத்தை பெருக்குவது உங்களுடைய ஜீவனின் நோக்கமாக ஆக வேண்டும். ஏனென்றால் சில ஆண்டுகளுக்கு பிறகு இதுதான் நடக்க இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தாரை விட முன்னேறி இருக்கிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். யார் உலகத்தை விட முன்னேறி இருக்கிறார்களோ அவர்களை ஜனங்கள் முட்டாள் என்று கூறுவார்கள். நாம் இந்த உலகத்தை விட முன்னேறி இருக்கிறோம். இதனால் தான் உலகத்தார் நம்மை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஏன் நீங்கள் சபைக்கு சென்று நேரத்தை வீணடிக்கிறீர்கள்? நாம் நேரத்தை வீணடிக்கவில்லை. அதை விட நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தில் தான் எல்லோரும் வாழ வேண்டும். சகோதரரே, சகோதரிகளே, யாரும் எங்கு ஓடவில்லை. கவலைப்படாதீர்கள். எவ்வளவு பணம் சம்பாதி வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் ஜீரோ ஆகிவிடும். ஏனென்றால் ராஜ்யத்திற்கு பணம் செல்லாது. பணத்தை மனிதன் உண்டாக்கினார். ஏனென்றால் பொருட்களை சாதாரணமாக்குவதற்காக, ஏனென்றால் வாங்குவது இருப்பதற்கு லேசாக முடியாது. ஆனால் இன்று அதே பணத்தை தான் பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவர்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையை பிரச்சனையாக்குகிறார்கள். கவலைப்படாதீர்கள். இந்த ராஜ்யத்தான் ஜீவிக்க வேண்டும். அருகில் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ராஜ்யத்தான் வாழ வேண்டும். ஓ, எங்களுடையது. ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீர்களா இல்லையா? இந்த ராஜ்யம் சொல்லுங்கள். இந்த ராஜ்யத்தான் ஜீவிக்க வேண்டும். இந்த ராஜ்யத்தான் வாழ வேண்டும். இந்த ராஜ்யத்தான் வாழ வேண்டும். அது அப்படியாக பொல்லாத குழந்தைகள் இருப்பார்களே, அவளோட தகப்பன் ரொம்ப பணக்காரர். பையன் பொல்லாதனால் தகப்பன் கொடுப்பதில்லை. பையனுக்கு திருமணமாகிவிட்டது. மனைவி பெறுகிறார். என்ன அவளுடைய தகப்பன் பணக்காரர் என்று? அவர் ரொம்ப கஞ்சித்தனமாக இருக்கிறாரே. செல்லமே, இந்த கிழவன் கொஞ்ச நாளைக்குத்தான், மற்றது எல்லாம் நமக்குத்தானே. அது போலத்தான் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சகோதர சகோதரிகளே, ராப்சர் கொஞ்ச காலத்தில் தான் இருக்கிறது. மற்ற எல்லாம் நமக்குத்தான். Praise the Lord. But you have to come to that peace. நீங்கள் அந்த சமாதானத்தை அடைய வேண்டும். நீங்கள் அந்த விசுவாசத்தை அடைய வேண்டும். எங்கு இந்த பொருட்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறதோ அங்கு, அதே போல அந்த பொல்லாத பையனுக்கு இருந்தது போல, தகப்பனுடைய சொத்து உண்மையாக இருக்கிறது போல நாம் பொல்லாதவர் கூட அல்ல. நான் எக்ஸாம்பிள் எடுத்தேன் புரிந்து கொள்வதற்காக. இந்த காரியங்கள் உங்களுக்காக ஒரு சத்தியம் உண்மையாக வேண்டும், உண்மையாக வேண்டும். இப்படி எல்லாம் என்னுடையது. சொல்லுங்கள், எல்லாம் என்னுடையது. சொல்லுங்கள், எல்லாம் என்னுடையது. இருக்கிறீர்களா? கேள்வி என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? எழுதி கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் ஒரு இடமல்ல. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை. எழுதி கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய ராஜ்யம் ஒரு இடம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை. இட்ஸ் தி ரெயின் ஆஃப் காட் வேர் ஹீ பிகம்ஸ் லார்ட். அங்கு அவர் தேவனாக இருக்கிறார். அங்கு அவர் முதலாளியாக இருக்கிறார். அவர் கட்டுப்படுத்துகிறார். அவர் தம்மை தாமே வெளிப்படுத்துகிறார். அவருடைய மகிமையை, அவருடைய நன்மையை. ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ஏ ஃபார் ஆப்பிள் புரியவில்லை, உங்களுக்கு பி ஃபார் பால் புரியவில்லை, பரவாயில்லை. ஆனால் இது புரியவில்லை என்றால் அது ஆகாத காரியம். ஏனென்றால் இது தானே நீங்கள் வாழ வேண்டும். கொஞ்ச சமயம்தான் இருக்கிறது. 1-2 ஆண்டுகளில் ராப்சர் பிறகு 7 ஆண்டுகள். இந்த ராஜ்யம், எதை பற்றி நான் பேசுகிறேன், அந்த ராஜ்யம், இதை நீங்கள் காண்பீர்கள். இது அதுபோல கைதிக்கு 10 ஆண்டு சிறை நேரம் கிடைத்திருக்கிறது, நமக்கு கிடைக்கவில்லை. தப்பாத நீங்கள் எண்ணாதீர்கள். செய்ய புரிய வைக்கிறதுக்கு மட்டும்தான் கூறுகிறேன். எக்ஸ்பிரஷன், ஒரு கைதிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது. அவருக்கு தெரியும் 10 ஆண்டுகள் பிறகு வெளியே வருவேன் என்று. அதன் பிறகு உலகத்தாரை காண்பார் அவர். இங்கு நான் எந்த ராஜ்யத்தை பற்றி பேசுகிறேனோ இதை நீங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் காண்பீர்கள். ஒருவேளை உங்களுக்கு யாராவது தெரியப்படுத்தலாம், ஓ இங்கு மதத்தை பற்றி பேசுகிறார்கள். எந்த மதத்தை பற்றியும் இங்கு பேசப்படவில்லை. இங்கு ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். Praise the Lord. எங்கெல்லாம்
தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதோ அங்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், எங்கு தேவனுடைய மகிமை இருக்கிறதோ அங்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. கேட்கிறீர்களா நீங்கள்? இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்தில் இல்லை. இதனால் தான் இப்படி என்றால், ஒருவேளை நீங்கள் சபையில் இருக்கும் பொழுது நீங்கள் நல்லதாக உணரலாம், ஆனால் சபைக்கு வெளியே சென்ற பிறகு நல்ல உணராமல் ஒரு வேலை இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் சபையில் இருக்கும் பொழுது நீங்கள் அப்படியான ஒருவருடைய பேச்சை கேட்கிறீர்கள். இப்படி என்றால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நல்லபடியாக புரிந்திருந்தார். ஸோ அதனால் தேவனுடைய மகிமை அந்த சபையில் நிறைந்திருந்தது. அந்த ஒருவரால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்தவராக இருந்தார். மூலமாக அந்த சபையில் தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது, அவருடைய மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அதனால் நீங்கள் நல்லதாக உணர்ந்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு அப்படியாக நல்லதை உணரவில்லை. நீங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்களுக்காக இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தின் மூலமாக தங்களுடைய வீட்டை ஆளுகை செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அந்த தேவனுடைய ராஜ்யம், அந்த மகிமை இருக்கிறதே, அந்த நன்மை இருக்கிறதே, அது இப்பொழுது வரை உங்கள் இடத்திலிருந்து வெளியே வரவில்லை. உங்களுடைய சூழ்நிலையில் நிரப்ப இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் சபையில் இருக்கும் பொழுது திடீரென்று நினைக்கிறீர்கள், எவ்வளவு அழகான ஒரு ஜீவன், எவ்வளவு எல்லாம் அருமையாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் சபையில் இருக்கும் பொழுது அந்த ராஜ்யத்தை காண்கிறீர்கள். அவருடைய அந்த மகிமையினால், அவருடைய நன்மையினால். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் அவர். ஏனென்றால் அந்த ராஜ்யத்தை ரசிக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஹலோ, இருக்கிறீர்களா இல்லையா? வித்தியாசம் புரிகிறதா உங்களுக்கு? சில பேரிடம் கேட்டால், நீங்கள் சபையில் இருக்க விரும்புகிறீர்களா? சார், நான் சபையில் இருக்க தான் விரும்புகிறேன், வீட்டுக்கு சென்றால் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது. சில பேர் இதை உணரக்கூட செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன். சபைக்கு வந்தால் எவ்வளவு சமாதானமாக இருக்கிறது, வீட்டுக்கு சென்றால் அதே சண்டை ஹட்டப்பட்ட பேச்சு. எதை பற்றி? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. இங்கு ராஜ்யம் எப்படி? ராஜ்யம் வெளிப்படுகிறது தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்திருக்கிறவர் மூலமாக. அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹலோ, அப்படித்தானே இல்லையா? ஒருவர் வியாதியாக இருக்கிறார், அவர் மேல் கரங்களை வைத்து நான் பிரார்த்திக்கிறோம். இப்பொழுது நல்ல நான் உணர்கிறேன். நான் ஒருவேளை அவர் வீட்டுக்கு சென்று இப்படியாக உணராமல் இருக்கலாம். அவர் நினைக்கலாம் அவரை ஏமாற்றி விட்டார் என்று. ஆனால் அவரை ஏமாற்றவில்லை. இது அந்த ராஜ்யத்துடைய சிஸ்டம். அப்படித்தான். சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம் ஒரு இடமில்லை. தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவன் அங்கு ஆளுகை செய்கிறார். அங்கு அவருடைய ஆட்சி இருக்கிறது. அங்கு அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறார். அவருடைய மகிமையும் அவருடைய நன்மையும் வெளிப்படுத்துகிறார். இதனால் தான் இயேசு கிறிஸ்து கூறினார், லூக்கா 17:20-21 வசனம் முன்பு பின்பு நாம் பார்த்து கொண்டே இருப்போம். லூக்கா 17:20-21. சீக்கிரமாக தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாய் வராது. கூறுகிறார், சிக்கந்தருடைய ராஜ்யம் இருக்கிறது என்று. ராஜ்யத்தின் அர்த்தம் என்ன? அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதா? ஏதாவது எல்லை போட்டிருக்கிறதா? அவர் பிரத்யேகமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது என்று கூறினார். அடுத்தது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் இதுவாயிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறினேன், நீங்கள் வெளியில் அதை தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு கிடைக்காது. வெளியில் நீங்கள் அதை தேடினீர்கள் என்றால் அது உங்களுக்கு கிடைக்காது. இருக்குமே இந்த மானுடைய வைரம். இந்த வைரம் மான் வாழ்நாள் முழுவதும் அதை தேடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த வைரம் அதுக்குள்ளே இருக்கிறது என்று. நீங்கள் தேடுகிற அந்த சமாதானம், நீங்கள் தேடுகிற அந்த வெற்றி, இந்த செழிப்பை நீங்கள் தேடுகிறீர்களோ அது ஆல்ரெடி உங்களுக்குள் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. பாருங்கள், நாம் வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம், John 3:3. இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, நாம் இப்பொழுது என்ன படித்தோம்?
திரும்ப லூக்காவில் அந்த வசனம் பார்ப்போம். அவர்களுக்கு அவர் பிரத்யேகமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவாயிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். ஜான் 3:3. இயேசு அவனுக்கு பிரத்யேகமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதனால் தான் நான் உங்களிடத்தில் கூறினேன், நீங்கள் நல்ல படித்தவராக இருந்தால் கூட உங்களுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ள முடியாது உங்களால். ஏனென்றால் நீங்கள் இந்த ராஜ்யத்தை காண்பதற்கு முதலாவது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இதனால் தான் தினமும் நான் உங்களிடத்தை கூறுகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அதற்காக அல்ல அவர்கள் ஒரு புதிய மதத்தில் கொண்டு வருகிறோம் என்று. நாங்கள் இருக்கிறோம் அவர்கள் அதை காணும்படிக்கு. இந்த காரணத்திற்காகத்தான் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் 72 வருடம் ஆகிவிட்டது. 77 வருடமாக யார் மேலும் மதமாற்றம் சட்டத்திற்கான தண்டனைகள் கிடைக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் ராஜ்யத்திற்கு வரும்பொழுது யார் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீங்கள் சாட்சி கொடுங்கள் என்றால் நீங்கள் சொல்லுங்கள், எதுக்காக நான் சாட்சி கொடுக்க வேண்டும் என்பீர்கள்? என்னுடைய மதம் மாற்றப்படவே இல்லையே என்பீர்கள். இயேசு அவனுக்கு பிரத்யேகமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஒருவேளை நீங்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும் என்றால், இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் அது எங்கே இருக்கும்? உங்களுக்குள். பிரைஸ் தி லார்ட். சிந்தித்து பாருங்கள். இதனால் தான் எந்த அடையாளம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஏனென்றால் யாருக்கு புரிய வேண்டுமோ அவர் மீண்டும் பிறக்க வேண்டும். மீண்டும் பிறந்துவிட்டால் அந்த ராஜ்யம் எங்கு செல்லும்? அவருக்குள். இப்பொழுது எப்படி சண்டை போடுவார்கள்? இது உங்களுக்குள் இருக்கிறதோ, எப்படி நீங்கள் சண்டை போடுவீர்கள்? அந்த காரியத்தை நீங்கள் உள்ளால புரிந்து கொண்டீர்கள். சகோதரி, மதத்துக்கு பிறகு எந்த ஒரு சண்டையும் இல்லை. இங்கு வேறு ஏதோ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி நீங்கள் எதிராக சாட்சி கொடுக்க முடியும்? Praise the Lord. Hallelujah. நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் எங்களுடைய பேச்சை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ இவர்கள் உளறி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்க வேண்டும், நீங்கள் உண்மையாகவே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டீர்களா? அது அப்படி அல்ல. இயேசுவின் தேவனாக இருக்கிறார், மற்றொரு தேவனாக இருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் ராஜ்யத்தை காண முடியாது. ஒருவேளை இந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவே ஒருவர் மாத்திரம் தேவன் என்று சொல்ல வேண்டும். வெறும் இயேசு கிறிஸ்து தேவன் என்று தான் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது வரைக்கும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவன் என்று நீங்கள் நம்ப வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் நீங்கள் காண மாட்டீர்கள். இதனால் தான் அநேக பேருக்கு தேவனுடைய ராஜ்யம் புரிவதில்லை. ஏன்? சபைக்கு வருகிறார்கள், மற்ற காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர், பாஸ்டர், நான் சபைக்கு வருகிறேன், மற்ற எல்லாவற்றையும் செய்கிறேன், ஆனால் ஒன்றுமே புரியவில்லை. ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. இதை புரிந்து கொள்ள மற்ற எல்லாத்தையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். புரிந்து கொள்ளவே தான் நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். கொஞ்சமெல்லாம் நிலைவை பெற்றுக் கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனத்தை விட்டு விட்டோம், ராஜ்யத்திற்கு வந்து விட்டோம். ராஜ்யம் கிடைத்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 நெக்ஸ்ட். அதற்கு நிகழ்த்தேவோ, ஒரு மனுஷன் முதிர்மையாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? பார்க்கிறீர்களா நீங்கள்? இந்த நிகழ்த்தேவோ ரொம்ப படிப்பறிவுள்ளவன். ஆனால் இவனால் தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இவருடைய புத்தி வேறு எங்கே செயல்பட்டு விஞ்ஞானத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்து எதை பற்றி பேசினார்? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. இவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர் ரொம்ப படிப்பறிவு திறந்த மனிதன், ரொம்ப பணக்காரர் ஒருவராக இருந்தார். இவர் என்ன சொல்லுகிறார்? முதிர் வயதான எப்படி மனுஷன் பிறக்க முடியும்? இவருடைய புத்தி வேறு எங்கே ஓடிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் ராஜ்யத்தை புரிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய படிப்பறிவினால் நீங்கள் ராஜ்யத்தை தெரிந்து கொள்ள முடியாது. உங்களுடைய ஜாதியினால் நீங்கள் ராஜ்யத்தை தெரிந்து கொள்ள முடியாது. இந்த ராஜ்யத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மறுபடியும் பிறக்க வேண்டும். அவருடைய கேள்வியை பாருங்களேன். ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில். சிந்தித்து பாருங்கள் அவருடைய சிந்தனை. விஞ்ஞான புத்தி. விஞ்ஞானம் நல்லது, இப்படித்தானே? நான் விஞ்ஞானத்துக்கு விரோதமாக பேசவில்லை. விஞ்ஞானம் நம்மளுக்கு நிறைய பொருள், நல்ல பொருட்கள் கொடுத்திருக்கிறது. ஆனால் விஞ்ஞானத்தினால் தேவனை தெரிந்து கொள்ள முடியாது. தேவனால் விஞ்ஞானத்தை புரிய வைக்க முடியும், ஆனால் விஞ்ஞானத்தினால் தேவனை புரிந்து கொள்ள வைக்க முடியாது. அதனால் எப்பொழுதும் நீங்கள் விஞ்ஞானத்தை வைத்து தேவனை புரிந்து கொள்ளவும் அவரை பற்றி சொல்லவும் நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். இது அப்படியாக இருக்கிறது. ஒரு ஆண் சொல்கிறான், பிரசவ வேதனை என்ன என்று எனக்கு தெரியும் என்று. எப்படி அவரால் கூற முடியும்? என்ன இப்பொழுதாவது ஒரு ஆணால் கூற முடியுமா? கர்ப்பத்தில் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கும் போது இவ்வளவு வழியாக இருக்கும் என்று? அப்படியா? முடியாது.
ஓ, இவர் வந்து விட்டார். இவர் கூறுவார், ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு வலி எடுக்கும் என்று பெண்கள் கூறுவார். இவருக்கு 2 அடி கொடுப்போமா? உங்களுக்கு ஒரு ஆண் தான் கிடைத்தானோ, ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கலாமே. இவரால் எப்படி புரிய முடியும்? Praise the Lord. Hallelujah. ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில். படிப்பறிவுள்ள ஒரு மனிதன், சின்ன ஒரு விஷயம் புரிய முடியல அவரால். அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அடுத்தது, இயேசு பிரத்யுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவர் கூறுகிறார், அவருடைய கேள்விக்கு ஒரே பதில்தான், மறுபடியும் பிரிந்து விடு. Praise the Lord. யார் உன்னை புரிய வைக்க முடியும்? இயேசு கிறிஸ்து எந்த பதிலும் கொடுக்கவில்லை. நீங்கள் வந்த பதில்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது நாம் வாக்குவாதத்தில் விழுந்து விடுகிறோம். அவர் வாக்குவாதம் பண்ணாலே, நீ இப்படி சொல்ல முடியும்? தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் செல்ல வேண்டும், பிரவேசிக்க வேண்டும். இதெல்லாம் உன் தலைக்கு மேல் உள்ள காரியம். நீ முதலாவது மறுபடி இறந்து விடு. உடைய கேள்வி எல்லாம் முடிந்துவிடும். அநேகமே ஜனங்களுடைய கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த கேள்விகளுக்கு ஒருபோதும் பதில் இருந்ததே இல்லை. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு நீங்கள் புரிய வைக்கிறீர்களோ அவ்வளவாக நீங்கள் குழம்பிக் கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் புரிந்து கொள்வதற்கு அவர்கள் எங்கு வர வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தில். மறுபடியும் பிறக்கால் எப்படி தெரிய முடியும்? சிம்பிள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. குரங்குக்கு எப்படி இஞ்சி பெற்று சொல்ல முடியும்? அதாவது தின்றது சாப்பிட்டதே கிடையாது. அவர் ராஜ்யத்திற்குள்ளே வரவில்லை. அவருக்கு ராஜ்யத்தை நீங்கள் எப்படி புரிய வைக்க முடியும்? Praise the Lord. இருக்கிறீர்களா? எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? சென்னையில் உள்ள அநேக பேர் நினைக்கிறார்கள், மும்பைக்கு சென்றால் சென்றை விட 1 கோடி பாக்கெட்டில் வந்துவிடும். மும்பைக்கு வந்த பிறகு தான் தெரிந்தது என்ன நடந்தது என்று. அங்கு ராஜ்யம் வேறு எப்படியோ இருந்தது. இங்கு வந்து எல்லா கற்பனையும் உடைந்து விட்டது. ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வாக்குவாதம் செய்யாதீர்கள். சரிதானே? யாராவது அதிகம் கூறினால் சுச்சு பண்ண என்றால், உனக்கு புரிய வேண்டும் என்றால், வா என்னோடு பிரார்த்தனை செய்து கொள். இவ்வளவாக புரிந்து கொள்ள நீ உற்சாகம் இருக்கிறேன் என்றால் பிரார்த்தனை செய்து கொள். சொல், இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன். தானாக நீ புரிந்துவிட உன்னுடைய கேள்வி எல்லாம் முடிந்துவிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிகிறீர்கள்? இந்த வழியிலே நான் செல்ல மாட்டேன். ஒருவேளை அந்த வழியில் நான் சென்றால் அந்த வழி எப்படியாக இருக்கும்? காலியாக இருக்கும். இதுதான் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் கூட செய்ய முடியும். எப்பொழுதும் அப்படியான முடிவு நீங்கள் எடுப்பீர்கள். நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். நீங்கள் எப்பொழுதும் அப்படியான ஒரு இடத்துக்கு சென்று விடுவீர்கள். அங்கு உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்படியான வார்த்தைகளை பேசுவீர்கள். அதை கேட்டு அதை புரிந்து ஜனங்கள் உங்களோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். இதுதான் ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள். ராஜ்யத்தில் அநேகம் காண முடியும். Praise the Lord. சொல்லுங்கள், ராஜ்யத்தில் அநேக காரியங்கள் தெரிகிறது. கேட்கிறீர்களா நீங்கள்? திட்டங்கள் எங்கு செயல்படுகிறது? ராஜ்யத்தில். தேசத்தை செயல்படுத்த எங்கு திட்டங்கள் நிர்ணயிப்பார்கள்? மந்திரியின் அலுவலகத்தில். ஒருவேளை அங்கு கேமரா பொருத்தப்பட்டிருந்தால் நல்லதாகிவிடும். என்னுடைய கேமரா அப்படித்தான். Praise the Lord. என்னுடைய கேமரா எங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது? சரியான இடத்தில். சரியான இடத்தில் என்னுடைய ஜீவன் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் ஒரு பாஸ்டர். அதனால் உங்களுடைய ஜீவனையும் கூட என்னால் காண முடியும். ஒருவேளை நீங்கள் நினைத்தால், உண்மையாகவே நீங்கள் பாஸ்டரிடம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டால், தேவன் அறிவார் நீங்கள் முழு மனதோடு வந்திருக்கிறீர்கள் என்று. பாஸ்டரிடம் சமாதானம் பெற்றுக்கொள்ள என்னுடைய கண்களை திறந்து விடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கேமரா மூலம் எனக்கு தெரியப்படுத்துவார். எனக்கு இது எதுவும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய சபையார். அதனால் உங்களுக்கு உதவி செய்ய என்னை உட்கார வைத்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இதனால் அல்ல நான் ஒரு பாபா. எப்படி என்றால் உங்களுடைய மனது என்னோடு சார்ந்திருக்கிறது. அநேக பேருக்கு என் மூலமாக சமாதானம் கிடைப்பதில்லை. ஆனால் அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வரவில்லை. அவர்கள் என்னை சோதிக்க வந்திருக்கார்கள். பார்ப்போம் பாஸ்டர் என்ன சொல்லுவார். நான் என்ன இருக்கிறேன், அதைத்தான் நான் செய்வேன். ஏனென்றால் இவர்கள் உண்மையான உள்ளத்தோடு வரவில்லை. இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. பாஸ்டர் எது சொல்வாரோ அதை செய்ய வேண்டும் என்று. இவர்கள் முழு மனதோடு வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் சொல்வதை செய்ய மாட்டேன், மற்றது எல்லாமே செய்வேன். பாஸ்டர் கூறினார், மகளை ஊருக்கு அனுப்பிவிடு. தங்கி சொல்வாள், மகளை ஊருக்கு அனுப்பாதே. இவர்கள் மகளை ஊருக்கு அனுப்ப மாட்டார்கள். இவர்கள் புரியவில்லை பாஸ்டர் என்ன கூறினார் என்று. வாழ்நாள் முழுவதும் அவர்கள் டூ ஏனென்றால் யார் வழியை தெரிந்திருக்கிறாரோ அவரிடம் இவர்கள் கேட்கவில்லை. ஆனால் ராஜ்யத்திற்கு அல்லாதவர்களிடத்தில் அவருடைய புத்திமதியின்படி அவர்கள் நடக்கிறார்கள். யார் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்படி மற்றவர்களை எடுக்க முடியும்? குருடன் மற்றொரு குருடனுக்கு எப்படியாக வழிகாட்ட முடியும்?
யாருக்கு தன்னுடைய வாழ்க்கையின் வழி தெரியாதோ அவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? ஆனால் அநேக பேர் சபைக்கு வந்தும் பாஸ்டரை கூட பயன்படுத்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் அவனுக்கு இந்த காரியம் புரிந்து கொள்ளவே முடியவில்லை, இது இப்படியாக செயல்படுகிறது என்று. ஹல்லேலூயா! இருக்கிறீர்களா? சொல்லுங்கள், நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவன். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இருக்கிறேன். இந்த கடைசி வரி ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எதற்காக ஊழியம் செய்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு கூறினேன். என்னுடைய திறனை நான் யாருக்கும் கொடுக்க விரும்புவதில்லை. எனக்கு ஆஃபர் வருகிறது, என்னுடைய கம்பெனிக்கு அது ஆகிவிடும், இது ஆகிவிடும் என்று. இல்லை, என்னுடைய திறன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு மட்டும்தான். என்னால் கொடுக்க முடியாது. எனக்கு நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்னிடத்தில் கூறுங்கள், சபையில் நீர் பிரசங்கிக்கக்கூடாது, நான் கூற பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், நான் பிரசங்கிப்பேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் என்னுடைய அந்த குவாலிட்டி எங்கிருந்து வருகிறது. ராஜ்யத்திலிருந்து. ராஜ்யம் இல்லாமல் நான் குருடன் ஆகிவிடுவேன். எனக்கு இப்பொழுது வரை பிரயோஜனமாக இருக்கும் என்றால் நான் ராஜ்யத்தை பெருக செய்ய வரைக்குத்தான். நான் ராஜ்யத்தை பெருக செய்ய நிறுத்திவிட்டேன் என்றால் நான் ஒரு வீணாளாக ஆகிவிடுவேன். ஏனென்றால் நான் ராஜ்யத்தில் அதற்காகத்தானே இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் அதற்காகத்தானே இருக்கிறது. நான் ராஜ்யத்தை பெருக செய்யும்படியாக, என்னுடைய ஜீவனில் பெருக செய்வதற்காக அல்ல. நான் ஆல்ரெடி ராஜ்யத்தில் இருக்கிறேன். வேறு எதற்கு என்னுடைய வாழ்க்கை நான் இன்னும் பெருக செய்ய வேண்டும்? நான் ஆல்ரெடி இந்த உலகத்தை விட முன்னேறி கொண்டிருக்கிறேன். உலகம் அந்த ராஜ்யத்தான் வாழ இருக்கிறது. நான் அந்த ராஜ்யத்தில் முதலிலே வந்துவிட்டேன். வேறு நான் எங்கு செல்ல வேண்டும்? ஜனங்கள் எங்கு செல்ல விரும்புகிறார்களோ அங்கு நான் வந்துவிட்டேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? உறங்க முடியாதே. Praise the Lord. உறங்க முடியாதே. Come on. ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எல்லோருக்கும் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு நான் இருக்கிறேன். எல்லோருக்கும் எங்கு செல்ல வேண்டும்? நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன். நான் ஆல்ரெடி ராஜ்யத்தில் இருக்கிறேன். எத்தனை வருடமாக? 20-21 வருடமாக எங்கு இருக்கிறேன்? நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன். உலகம் முழுவதும் எந்த ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமோ செல்ல வேண்டும். வேறு எந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. நான் அதற்காக குழப்பமடைய வேண்டுமா? நான் ஆல்ரெடி நீங்கள் நல்லதொரு ஜோக். ஒரு பணக்காரர் விடுமுறைக்காக இங்கே சென்றார். சரிமல்ல, அவங்களுக்கு எல்லாரும் விடுமுறையில் ஊருக்கு தான் செல்வார்கள். ஊரிலிருந்து மும்பையும் வந்து விடுவார்கள். அப்படியாக உள்டாக இருக்கும். ஸோ அவர் விடுமுறையில் ஊருக்கு சென்றார். நதி ஓரத்தில் அவர் சுற்றுவதற்காக சென்றார். அங்கு ஒரு 20 வயது நேர்ந்த ஒரு பையன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். அவர் கூறார், நீ ஏன் மீன்களை பிடித்து நேரத்தை வீணடிக்கிறாய்? நான் உன்னை பணக்காரனாக முடியும். அந்த பையன் கேட்டான், என்ன செய்ய முடியும்? நீ ஒன்று செய். முதலாவது இந்த கம்பை விட்டுவிட்டு நீ ஒரு வலையை வாங்கி கொண்டு வா. அநேக மீன்களை பிடித்துக்கொள். அதற்கு பிறகு நான் என்ன செய்வோம்? பிறகு சென்று மார்க்கெட்டில் அதை விற்றுவிடு. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அதுக்கப்புறம் நீ ஒரு கப்பலை விலைக்கு வாங்கிக்கொள். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? பிறகு ஒரு பெரிய வலையை வாங்கிக்கொள். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்? மற்றும் தூரமாக சென்று மீன் எடுத்துக்கொள். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? இப்படியாக சென்று நீ பணக்காரனாக ஆகிவிடு. ஸோ பணக்காரன் ஆகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கப்புறம் நீர் என்னை போல ஆகி இந்த நதி ஓரத்தில் உலாவிக் கொண்டிரு. அதுக்கப்புறம் நான் முதலாவது உலாவிக் கொண்டிருக்கிறேனே. எதுக்கு அங்கங்கு சுற்றி நான் இங்கு சுற்றுவதற்கு வர வேண்டும்? சுற்றவே வேண்டும் என்றால் Praise the Lord. சுத்தவே வேண்டும் என்றால் நீங்களும் சுற்றி கொண்டே இருக்கிறீர்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு சுத்தவே வேண்டும் என்றால் அதைத்தான் நான் கூறுகிறேன். எல்லோருக்கும் அந்த ராஜ்யத்தில் தான் வர வேண்டும் என்றால் நான் அந்த ராஜ்யத்தில் ஏற்கனவே இருக்கிறேன். அவர்களைப் போல முட்டாள்தனமான காரியம் செய்ய வேண்டுமா? நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. எனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை. எந்த வியாதியும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எங்கு இருக்கிறேன்? நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன். எங்கு நீங்கள் செல்ல முயற்சி கொண்டு இருக்கிறீர்களோ அதற்காக உழைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கவில்லை. நான் அந்த காரை பெற்றுக்கொள்ள முயற்சி கொண்டிருக்கவில்லை. நான் அந்த வீட்டை வாங்குவதற்கு நான் முயற்சிக்கவில்லை. நான் எதையும் பெற்றுக்கொள்ள நான் முயற்சிக்கவில்லை. நான் என்ன செய்கிறேன்? அந்த ராஜ்யத்துடைய ஆனந்தம். எனக்கு அந்த கடைசி காரியம் புரிந்துவிட்டது. என்னுடைய வேலை என்ன என்று இந்த ராஜ்யத்தை பெருக செய்வது. என்னுடைய ஒரே வேலை தான் இருக்கிறது, ராஜ்யத்தை பெருக செய்வது. கடைசியில் உழைத்து அந்த ராஜ்யத்துக்கு தான் செல்ல வேண்டும். அங்கு நான் வந்துவிட்டேன் ஏற்கனவே. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜ்யத்தை பெருக செய்வேன். அது அப்படியாக ஒரு கோடீஸ்வரருடைய மகன் ஒரு தகப்புடைய பிஸ்னஸ் எடுத்துக்கொண்டால் அவருடைய வேலை என்னவாக இருக்கும்? வீட்டில் இருப்பதா அல்லது அந்த பிஸ்னஸை உயர்த்துவதா? கேட்கிறேன். நான் உழைத்துக் கொண்டு இருப்பதா? அவருடைய உழைப்பு எதற்காக? பிஸ்னஸ் உயர்த்துவதற்கா இல்லை அந்த காரை பெற்றுக்கொள்வதற்கா? சாப்பிடுவதற்கா? எதற்காக நான் உழைக்க வேண்டும்? அதே போல நான் எங்கே இருக்கிறேன்? நான் ராஜ்யத்தில். எல்லா உழைப்பும் எதற்காக செய்வேன்? ராஜ்யத்தை பெருக செய்வதற்காக. அதுவல்ல ஏதோ பெற்றுக்கொள்ளும்படியாக. அது எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது.
எல்லாம் இருக்கிறது என்னிடத்தில். இதனால் தான் நான் உங்களிடத்தில் கூறுகிறேன், நீங்கள் சென்று பிரசியுங்கள் என்று. நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏதோ விளையாடுகிறார்கள் என்று. நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள் உங்களை உபயோகப்படுத்துகிறோம் என்று. நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களிடத்தில் நேரம் இல்லை என்று. நேரம் அதற்காக இல்லை. ஏனென்றால் நீங்கள் அந்த ராஜ்யத்தில் வாழவில்லை. நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்கள், ஆனால் அந்த ராஜ்யத்தை நீங்கள் வாழவில்லை. அது அப்படியாக சில பேர் இங்கு இருப்பார்கள். இப்பொழுது எப்படி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? யார் இங்கு அப்படியான ஒரு இடத்திற்குரியவர்கள்? வாருங்கள், இந்த ரியா நீங்கள் பங்காளுக்குரியவர் தானே? பங்காளி உங்களுக்கு தெரியுமா? இவர் பங்காளுக்குரியவர்கள், ஆனால் இவருக்கு பங்காளி தெரியாது. அதே போல தான் சில பேர் ராஜ்யத்திற்குரியவர்கள், ஆனால் ராஜ்யத்தை அவர்கள் வாழவில்லை. எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அதுவாக தேவனே வீடு வேணும், தேவனே வாழுங்கள் வாழுங்கள். அவர் போல அவர் பங்காளி தெரியாது. நான் குறைவில்லை, நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். அதே போலதான் சில பேர் ராஜ்யத்தில் இருக்கிறார்கள், ஆனால் எப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படியான வாழ்க்கை, தக்காளி விலை கூடிவிட்டது, பாலின் விலை கூடிவிட்டது, பெட்ரோலின் விலை கூடிவிட்டது, நான் என்ன செய்வேன்? வெளியே இருந்தால் கஷ்டப்படுவீர்கள், உள்ளே இல்லை. உள்ளே இருந்தீர்கள் என்றால் இந்த மாதிரி காரியங்கள் உங்களை வேதப்படுத்தாது. அதே போல இப்படி நீங்கள் இங்கே உள்ளே இருக்கிறீர்கள், வெளியுள்ள வெயில் உங்களை கஷ்டப்படுத்துகிறதா? எத்தனை பேரை கஷ்டப்படுத்துகிறது? அதேபோல் தான் நீங்கள் ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது உலகத்திலுள்ள உபத்திரங்களினால் நீங்கள் உபத்திரம் அடைவதில்லை. ஏனென்றால் ராஜ்யத்தில் நீங்கள் சண்டை போட முடியாது. சண்டை போட்டாலும் உங்களால் வெற்றி அடைய முடியாது. ராஜ்யம்தான் ஜெயிக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், ராஜ்யம்தான் ஜெயிக்கும், ராஜ்யம்தான் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. உங்கள் கரங்களை உயர்த்தி அன்னைய வாசையில் பேசவும். சொல்லுங்கள் அன்னைய வாசையில். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், மகிமை மகிமை. சொல்லுங்கள், என்னால் எல்லாம் செய்ய முடியும். நான் வெற்றியாளனோட பெரியவன். எனக்கு எந்த குறையும் இல்லை. எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனந்தமும் சமாதானமும் என்னுடைய ஜீவனி பாகமாக இருக்கிறது. கஷ்டப்படுவது, உபத்திரங்கள் என்னுடைய ஜீவனின் பாகங்கள் அல்ல. நான் வெற்றியாளனோட பெரியவன். நான் இந்த உலகத்தை வென்றுவிட்டேன். நான் ராஜ்யத்திற்குரியவன். நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன். ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. நான் ராஜ்யத்திற்காக இருக்கிறேன். நான் ஜெயம் எடுக்க இருக்கிறேன். நான் ஆளுகை செய்ய இருக்கிறேன். என்னுடைய செழிப்புக்காக, என்னுடைய வெற்றிக்காக, என்னுடைய ஆனந்தத்திற்காக எந்த முடிவுமே இல்லை. நான் ஒவ்வொரு இடங்களையும் ஜெயம் எடுக்கிறேன். நான் ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி அடைகிறேன். ஹல்லேலூயா. மகிமை. இது காணிக்கை மற்றும் தசம பாகங்கள் மற்றும் பார்ட்னர்ஷிப் கொடுக்கின்ற நேரம். கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உடைய தயவுக்காக, உடைய அன்பிற்காக, உடைய கிருபைக்காக, இந்த புத்திக்காக, ஞானத்திற்காக, உடைய அந்த கிருபைக்காக நான் உடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். உடைய ராஜ்யத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ராஜ்யத்தின் முறைகள் படி எங்களுடைய காணிக்கைகள், எங்கள் தசம பாகங்கள், எங்கள் பார்ட்னர்ஷிப் இடத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ராஜ்யத்தின் முறைமையின்படியே எங்களுடைய பெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காணிக்கைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறோம். இதில் நாம் பெருக்கத்தை சொல்கிறோம். நம்முடைய ராஜ்யம், உடைய நற்செய்தியும் விரிவடை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன். ஹல்லேலூயா. சொல்லலாம், ஆமீன். ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை பெறவில்லை என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் சொல்லும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் பெறாமல் இருந்தீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், இது உங்களுடைய நேரம். இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். சொல்லுங்கள், அன்புள்ள பிதாவே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய குமாரனை. நான் விசுவாசிக்கிறேன், அவர் மரித்தார் என்னை காப்பாற்றுவதற்காக. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் இன்று ஜீவனுள்ளவராயிருக்கிறார். நான் என் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து என் ஜீவனின் தேவன்.
இன்றைய நாள் முதல் மற்றும் அவரில் என் விசுவாசத்தின் மூலம் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். நித்திய ஜீவனை என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆவியில். நன்றி ஆண்டவரே, என் ஆத்மாவை காப்பாற்றியதற்காக. இப்பொழுது என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் இப்பொழுது தேவனுடைய குமாரன். நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒருவேளை இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால், பாஸ்டர் கிறிஸ்துடன் வாழ்த்துகள். உங்களுக்கு தேவனுடைய குடும்பத்தில் உங்களை வரவேற்கிறோம். தேவனுக்கு நன்றி செலுத்தவும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.